ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஜென் நம்பர் 9 22,000 வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதோட எக்ஸாம் டேட்டு ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்க்கலாம். ஜென் நம்பர் 8 குரூப் டியோட சிபிடியோட ரிசல்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு கேஸ் வந்து தெலுங்கானா கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு. அதோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு குடுத்துட்டாங்க. இந்த ஜூன் எண்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி எழுதின ஜென் நம்பர் 8 சிபிடியோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதே மாதிரி பிஇடிக்கான எக்ஸாம் டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1 பார்த்தீங்கன்னா, பேஸ் 1 வந்து மே 7, 8, 9ல வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. பேஸ் 2 வந்து ஜூன் 13ல இருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ ஜூன் எண்டுல பார்த்தீங்கன்னா, என்டிபிசி சிபிடி 1 எக்ஸாமும் கம்ப்ளீட் ஆக போகுது. அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி எழுதின குரூப் டியோட சிபிடிக்கான ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணி, ஜூலைல எப்படியும் பிஇடி வந்து நடந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்ல உங்களுக்கு குரூப் டி இப்ப அப்ளை பண்ணியிருக்க எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு 60 டூ 70 டேஸ் கிட்ட தான் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல நான் ரிவிஷன் பண்ணணும். நான் சிசிஏ கேண்டிடேட், ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், இல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் நீங்க யாரா இருந்தாலும் சரி, கரெக்ட்டா இந்த 70 டேஸ எஃபெக்டிவா நீங்க வந்து பயன்படுத்துங்க. இந்த 75 டேஸுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த லைவ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, கடைசியா நடந்து முடிஞ்ச குரூப் டில 101 ஷிஃப்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல கேட்ட 10,000 கொஸ்டின்ஸ் வந்து இந்த லைவ்ல நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷிஃப்ட்ல கேட்ட மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ். சோ இந்த 10,000 கொஸ்டின்ஸ நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால டாப்பரா செலக்ட் ஆக முடியும். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு ஷிஃப்ட்ல கொஸ்டின் என்ன மாதிரி கேட்டிருக்காங்களோ, அதே பேட்டர்ன்ல தான் அடுத்த ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த 101 குரூப் டியோட ஷிஃப்ட் முடிச்சு என்டிபிசில ஒரு 24 ஷிஃப்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. சோ இந்த ஷிஃப்ட்டோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, இதுல என்ன மாதிரி கொஸ்டின் வந்திருக்கோ, அதே பேட்டர்ன்ல தான் இந்த ஷிஃப்ட்லயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு அடுத்து இனி எழுதக்கூடிய குரூப் டிலயும் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச 101 ஷிஃப்ட்ல என்ன பேட்டர்ன் இருக்கோ, அதே பேட்டர்ன்ல நாம கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த 10,000 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் கிளாஸஸா இருக்கும். இப்போ நீங்க டெஸ்ட்ல ஒரு 60 மார்க், 70 மார்க் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த கிளாஸஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணும்போது, உங்களோட ஸ்கோர வந்து ஒரு 85க்கு மேல கொண்டு போக முடியும். லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பா இது ஒரு ரிவிஷனாவும் உங்களுக்கு இருக்கும். ஓகே. இந்த லைவ் கிளாஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல மார்னிங் 10:30 to 12:00 வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இப்போ இந்த கிளாஸஸ் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த டைம்ல நான் அவைலபிளா இல்ல. இந்த லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்க எப்ப பார்த்துக்கலாம்னா, லைவ் முடிஞ்ச 1 ஹார்ல இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆப்லயே ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இந்த லைவ் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா, லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2499, 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப குரூப் டிக்கு கரெக்ட்டா 75 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த 75 டேஸ்ல நான் லைவ் கிளாஸஸும் அட்டெண்ட் பண்ணணும். ஆல்ரெடி நடந்த கிளாஸஸையும் நான் வந்து ரிவிஷன் பண்ணணும். வீக்லி டெஸ்டும் அட்டெண்ட் பண்ணணும். சோ நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இப்ப குரூப் டிக்காக ஜாயின் பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் 1299 பே பண்ணி மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட்ல இந்த லைவ் கிளாஸஸும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் முடியிற வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இத லைஃப் டைமா சேஞ்ச் பண்றதுக்கு ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக லாஸ்ட் மினிட்ல லைவ் எல்லாமே அட்டெண்ட் பண்றதுக்காக டீம் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் நான் குரூப் டிக்கு இன்னும் படிக்கவே இல்ல. இனிதான் படிக்க போறேன். என்னோட மார்க் டெஸ்ட்ல ஸ்கோர் வந்து 50 டூ 60 தான் வருது. 65 இந்த ரேஞ்ச்ல தான் நான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லைவ் கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணணும். இந்த வீக்லி டெஸ்ட் நான் அட்டெண்ட் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி லைவ்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 1299 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் குடுத்துருவாங்க. ஓகே. இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாம குயிக்கா குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. சோ லைவ் கிளாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இந்த 70 டேஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா, 10,000 கொஸ்டினுக்கு மேல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா, இவ்வளவுதான் சிலபஸ். இந்த 10,000 கொஸ்டினுக்குள்ளேயே உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ன்னு எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிரும். கரெக்ட்டா இந்த ஷிஃப்ட்ட வந்து கரெக்ட்டா டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வந்து அப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதுமானது. ஷூரா குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா,
நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸுக்கு இப்போ நீங்க 1299 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். யாருன்னா குரூப் டிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க 1299 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, குரூப் டி எக்ஸாம் முடியிற வரைக்கும் உங்களுக்கு கோர்ஸோட வேலிடிட்டி இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல ரெக்கார்டட் கிளாஸஸும் கவர் ஆகிரும். டெய்லி நடத்தக்கூடிய லைவ் கிளாஸஸும் கவர் ஆகிரும். வீக்லி பிளானும் ஃபாலோ பண்ணிக்கலாம். வீக்லி டெஸ்ட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். அது மட்டும் இல்லாம உங்களோட டவுட்ஸ பார்த்தீங்கன்னா, நீங்க லைவ் கிளாஸஸ்லயும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இல்லன்னா ஐ வாண்ட் குரூப் டி லைவ்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 டாபிக் இருக்கும். இப்ப லாஸ்ட் மினிட்ல டாபிக் வைஸா படிக்க முடியாது. ஸோ அதுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ரீசனிங்க்கும் ரிவிஷன் கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரண்ட் அஃபேருக்கு பாத்தீங்கன்னா, ரிவிஷன் கிளாஸ்ல லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு 10ல இருந்து 15 கொஸ்டின் வந்துரும். அப்ப நீங்க ஜனவரி டூ ஜூலை 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும். சோ இந்த கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ், மேத்ஸ், ரீசனிங் எல்லாமே இந்த லைவ்ல இம்பார்ட்டன்ட்டா எடுத்து குடுத்துருவோம். சோ லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேருக்கு சேம் கொஸ்டினே உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும் எக்ஸாம்ல. மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லிக் குடுக்குறோமோ, அந்த பேட்டர்ன் அப்படியே வரும். நம்ம சொல்ற நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆகாது. இப்போ டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு கொஸ்டின் சொல்றோம் அப்படின்னா, அதே கொஸ்டின் நம்பர் மட்டும் தான் மாத்தி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி பெர்சன்டேஜ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன சொல்லிக் குடுக்குறோமோ லாஸ்ட் மினிட்ல கான்செப்ட், அதே கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். நம்பர் மட்டும் தான் மாறும். ரீசனிங்ல அதே மாதிரி தான். என்ன கான்செப்ட் சொல்றோமோ அதே கொஸ்டின் தான். நம்பர் மட்டும் தான் எக்ஸாம்ல மாறும். சிஏ பொறுத்தவரைக்கும் நீங்க அப்படியே அந்த கொஸ்டின நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே சிஏல வந்து உங்களுக்கு டீடைல்டா சிஏல வேற எதுவுமே கிடையாது. அன்னைக்கு அந்த கரண்ட் அஃபேர் என்னவோ அது பிளஸ் அதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து குடுத்துருவோம். அதே மாதிரி சயின்ஸ் கொஸ்டினும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகுற மாதிரி லாஸ்ட் மினிட்ல கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே டீச் பண்ணிருவோம். சோ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சோ இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, இந்த நம்பர் உங்க கையில இருக்கும். இப்ப நியூ ஸ்டூடெண்ட் வந்திருந்தீங்க அப்படின்னா, நம்பர சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் குரூப் டி லைவ்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு கன்டினியூஸா 75 டேஸ் குரூப் டி எக்ஸாம் முடியிற வரைக்கும் லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். இதுல எப்படி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல கொஸ்டின வந்து ஆன்சர சூஸ் பண்றது, எக்ஸாம்ல எப்படி டைம் சேவ் பண்றது, குடுத்திருக்க கொஞ்ச டைம்ல எப்படி நெறைய கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுங்க கூடிய எல்லா ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இந்த லைவ்ல வந்து சொல்லிக் குடுத்துருவோம். சோ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.